இந்த வீட்டுல உபகாரத்துக்குன்னு யாருமே இல்ல. ஆமா, நீங்க எதுக்குதான் இருக்கீங்க? இதுக்குதான். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. விடுங்க, அப்பா உள்ளதான் இருக்காரு, ஞாபகம் இருக்கட்டும். இருக்கட்டும் மேடி, பொண்டாட்டி நான் கட்டிக்கிறேன். அவர் என்னடி சொல்றது? அவர் கிடவாரு. அதுக்காக இப்படியா? ஐயோ அப்பா. கண்ணப்பா, என் மரியாதையை நான் காப்பாத்திக்கணும். சுந்தரம் வீட்டு வரைக்கும் போட்டு வந்துடுறேன். வரத்துக்கு 1 hour ஆகும். விவரம் தெரிஞ்ச மனுஷன். லீவ் போட்டுட்டுமா? ஆசைதான். குளிச்சுட்டு காலேஜுக்கு போற வழிய பாருங்க. ஏண்டி துரத்துற? எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பா 4 வருஷம் ஆச்சு. நான் குளிக்கவே போறேன். நான் குளிச்சு வச்சது அவ்வளவுதான். நான் கிட்ட செல்வமே. வரமாட்டியா? உன்னை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், எங்க ஆளு காணோம்? காலேஜுக்கு போயிருப்பாரோ? அனுசையா, தவற போண்டா. சோஃபா மேல இருக்கிறீ. சீக்கிரம் கூடண்டி. உள்ள வந்து கூட. அனு, அனுசையா, 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 எங்கிட்ட தொலைஞ்சு போயிட்டா? அனுசையா, என்னாச்சு என்னாச்சு? தவறு. உள்ள யார் பாரு, உள்ள யார் பாரு, யார் பாரு. அடிப்பாவி, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? போனா போதுன்னு உன்னை அடிக்கடி வந்துட்டு போட்டுன்னு விட்டா அதுக்காக இப்படியா? அவர்தான் டவல் கேட்டாரு, எடுத்து கொடுத்தேன். அவர் என்ன கேட்டாரு? உன்னையா கேட்டாரு? சரி சரி விடு. இந்த பாருமா, இந்த தடவை அனுசியா உன்னை மன்னிச்சு விட்டுட்டான். நாளையில நீங்க வராதா? இவன் இருக்கும்போது. அனுசியா, அனுசியா, சாவித்ரி, சாவித்ரி, நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்குது. ஆனா இவ இருக்காளேன்னு பாக்குறேன். நீங்க ஏன் என்ன வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு சொன்னீங்க? அது இல்ல சாவித்ரி, நீ வரணும்னு எனக்கு ஆசைதான். இருந்தாலும் அது என்னது தூக்கத்திலையும் சாவித்திரியும் குழம்பல்? நான் அப்பவே தூங்கிட்டேன். பாவம். யாரடி ஜால்ரா? நல்லா இருக்கேன். கஞ்சா எடுத்துருங்க தம்பி. என் ஆபீஸ் அட்ரஸ் உனக்கு நல்லா தெரியுமில்ல? அடுத்த படத்துக்கு நீதான் ஹீரோ. ஆமா, இந்த செட்டுக்கு என்ன சார்ஜ் கேட்கறான்? யார் இந்த நியூ பேசி? ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த கொடுக்கலையா? அடே, நான் அப்படி எந்த கதையும் திருடவே இல்லையே. எந்த பெயர் கேட்க போட்டான்? இவன் கேட்டு பிரபு, இவன் பெயர் என்னவென்று கூறினாய்? யாரடி ஜால்ரா? ஓஹோ, ஒரு தொழில் சினிமா டைரக்டர், திரைக்கதை வசனகர்த்தா, மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், பாடலாசிரியர் அண்ட் வில்லன். அது சரி, நீர் சினிமா தொழிலுக்கு வருவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீர்? விவசாயவங்க. விவசாயத்திற்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் ஃபீல்ட் ஆச்சுங்களே. ஆமாங்க, ரெண்டும் ஃபீல்ட் தான். அங்க கலப்பைய பிடிச்சாரு, இங்க கிளாப்ப பிடிச்சாரு. அங்க விதைய செலக்ட் பண்ணாரு, இங்க கதைய செலக்ட் பண்ணாரு. அங்க யூரியாவுக்கு அலைஞ்சாரு, இங்க ஏரியாவுக்கு அலைஞ்சாரு. அங்க பம்பு செட்டு போட்டு தண்ணி அடிச்சாரு, இங்க ரூம் போட்டு தண்ணி அடிச்சாரு. இவன் நன்றாக உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறான். ஆகவே இவன் கெபாசிட்டியை நாம் மதிப்போம். சித்திரகுப்தா, இவன் பாவ புண்ணியங்களை எடுத்து கூறு. ஆஹா, ஆஹா, ஆஹா. பிரபு, இவன் பாவங்களே அறியாதவன், புண்ணியங்கள் மட்டுமே செய்தவன். முதல்ல இந்த சித்திரகுப்தனை தூக்கி என்ன கொப்பரல போடணும். அப்படி என்ன புண்ணியம் பண்ணிட்டான்? இவன் தன் பாடல்கள் மூலமாக உலக மக்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறான் சுவாமி. அப்படி என்ன பெரிய பாட்டு எழுதிட்டாரு இருந்தாரு? யார பார்த்து அந்த கேள்வி கேட்கிற? நான் எவ்வளவு பெரிய பெரிய தத்துவ பாடல்கள் எழுதிருக்கேன் தெரியுமோ? அதை நான் சபையில அவுத்து விட்டேன்னு என்னால தெரியுமில்ல? என்ன, நீ தத்துவ பாடல்கள் இயற்றுவாயா? என்ன அப்படியானால் எங்கே என்னை குறித்து 1, 2, 3 இந்த வரிசைப்படுத்தி பாட பார்க்கலாம். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான
அம்மா, கேவி சுந்தராம்பல் அவர்களே, தங்களை அழைக்கவில்லை அம்மா. இது வேறு விவகாரம். நீங்கள் போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீ பார். ரத்தத்தின் நிறமோ சிவப்பு, பாலில் நிறமோ வெளுப்பு. ஓஹோ, கடல் நீர் என்றுமே கரைக்கும். பலே பலே. ஆனால் சர்க்கரை என்றுமே இனிக்கும். இதுதான் ஆண்டவனின் படைப்பு. எப்படிப்பா? ஏயா, நாங்க என்ன அடுத்த வீட்டுக்காரன் படிச்சான சொன்னோம்? போய் யாரா வேணும்? இதுதான் ஒரு தத்துவ பாடலோ? இது போன்ற 1000 தத்துவ பாடல்களை நானே எழுதுவேனே. சித்திரகுப்தா, இந்த ஒரு பாட்டுக்காகவே இவன் தண்டிக்கப்பட வேண்டியது. இவனை நன்றாக குடித்துக் கொண்டிருக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்து எடுத்துக் கொண்டு வாருங்கள். நானே அவனை கடுத்து சென்று விடுகிறேன். என்ன கொப்பரையா? எந்த பக்கம்? இந்த பக்கமா? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஏன் மார்க்கண்டையா, உங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் எண்ணெய் கொப்பரை என்றால் ஏன் இப்படி சந்தோஷமாக குடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள்? ஐயோ, அங்க என்னங்கிறதே கிடைக்கிறது இல்லைங்க. பாமாயில பார்த்தே பல வருஷம் ஆச்சு. தீபாவளி கூட நாங்க எண்ணெய்னு ஒரு பேப்பர்ல எழுதிதான் தலையிலேயே தேய்ச்சிக்கிறோம். ஓஹோ, அதுதான் விஷயமா? தேங்காய் எண்ணெயில் கடலை எண்ணெயை கலந்த கலப்பட குற்றத்திற்காக கடியலிங்கத்தை மண்ணெண்ணெய் குடிக்க வைத்திருக்கிறேன். பிரபு, நாம் எதிர்பார்த்திருந்த தருணம் வந்துவிட்டது. சபாஷ். மதுரையில் இருக்கிறானே ப்ரொஃபசர் கண்ணப்பன், அவன் மீறி நாளையோடு முடிய போகிறது. அப்படியா? அவனுக்கு ஏதோ காலேஜ் செமினாராம். அதற்காக நாளை அவன் சென்னைக்கு செல்ல இருக்கிறான். பிறகு அவன் பயணம் செய்யவிருக்கும் பஸ் விராலிமலை அருகே கவிழப் போகிறது. அதில் அவன் சிக்கி நசுங்கி கூழாகி இறக்கப் போகிறான். மேலே இல்லை, கீழே டயருக்கு அடியே என்று கூறுகிறார். அதை சொல்லவில்லை, மேலே கூறு என்று சொன்னேன். கண்ணப்பனுக்கு பதிலாக மார்க்கண்டேயனை அவன் வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். வெரி குட். பிரபு, மார்க்கண்டேயனிடம் கண்ணப்பன் அட்ரஸை கொடுத்து தள்ளி விடுவோம். வேண்டாம். ஏன்? நான் தான் ஆணையிடுவேன். மார்க்கண்டேயனிடம் கண்ணப்பன் அட்ரஸை கொடுத்து தள்ளிவிடு. சரி. மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், எங்க போயிட போறீங்களோன்னு ஓடி வந்தேன். இந்தாங்க முருகன் கோயில் பிரசாதம். எனக்கா? ஜன்னல் ஓரத்துல உட்காராதீங்க, கண்ணுல தூசி போடும். ஐயோ, நான் போறது பஸ்ல. அட, பஸ்ல போனா என்ன, ட்ரெயின்ல போனா என்ன, ஜன்னல் ஓரத்துல உட்காராதீங்க, கண்ணுல தூசி போடும். அப்புறம் ஊருக்கு போய் எனக்கு தனியா லெட்டர் எழுதுங்க. இந்தாமா சாவித்திரி. வந்துட்டியா? வந்துட்டியா? இந்த பாரு, அவர் ஊருக்கு போற நேரத்துல மார்க்கண்டேயன் மணிகண்டையன் சொல்லி அவர் மூட கெடுக்காதேம்மா. நான் ஒன்னும் அவர் மூட கெடுக்கிறதுக்கு வரல. அவர் வர்றதுக்கு 2 நாள் ஆகுமேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப அக்கறை. அப்புறம் ஏன் நிக்கிற? அனுசியா, ஊருக்கு போற நேரத்துல ஏன் கோச்சிக்கிற? பாவம், அவ பாட்டுக்கு நின்னுட்டு போறா. அவர் ஊருக்கு போறதுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, இதெல்லாம் அவர் போட்டுக்க மாட்டாரு. என்னது? அவர் ஏன் புருஷன், அவர் எதை போட்டுக்குவாரு எதை போட்டுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். பேசாம வேலையை பார்த்துட்டு போ. நோ 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 நோ, அவர் இதெல்லாம் போட்டுக்கவே மாட்டாரு. அவர் இதத்தான் போட்டுக்குவாரு. போட்டுக்க கூடாது, போட்டுக்குவாரு, போட்டுக்கூடாது, போட்டுக்குவாரு, போட்டுக்கூடாது. இந்தாங்க, இதையும் கேட்டுக்கோங்க. நான் அப்படியே பேர்பாடியோட போறேன். சரிங்களா? இங்க ஒழிஞ்சு போறேன். ஊருக்கு போகும்போது ஏன் இப்படி அவசரமா பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். நான் இங்க போய் செத்து தொலைறேன். வீடா இது? சீ. மார்க்கண்டேயன், என்கிட்ட சொல்லாம போறீங்களா? சரி, சீ. மார்க்கண்டேயா, வா வா. தைரியமாக உள்ளே வா. நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். நீ இருக்க வேண்டிய கண்ணப்பன் இதுதான். உன் பெயர் கண்ணப்பன். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அத சொல்லியா? யாருக்கு தெரியும்? துமுக்கடா, துமுக்கடு, துமுக்கடா, திவா, துவா. ஐயோ, போயிட்டானுங்களே. ஐயோ, ஒரு விவரமா சொல்லாம போயிட்டாங்களே. இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ ஒண்ணுமே புரியலையே. புரியாட்டா கூட சமாளிப்போம். சமாளிக்கிறேன். சார், 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 என்னடா இது? சொந்த வீட்டிலே சார்ந்து கூப்பிட்டுக்கிட்டு. யாரா இது? கண்ணப்பனுடைய அப்பாவோ? அப்பா, என்னடா இது? என்ன போய் அப்பான்னு கூப்பிடுற? என்ன எவ்வளவு இது? அப்பா இல்லையா? அப்பா ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். வழக்கமா என்ன டாடின்னு கூப்பிடுவியே, இன்னைக்கு நான் அப்பான்னு கூப்பிடுவேன்னு பார்த்தேன். ஐயோ, அப்பன் தானா? நல்ல வேலை, மாமான்னு கூப்பிடாம இருந்தானே. ஏண்டா, ஊருக்கு போறேன்னு கிளம்பினேன், உடனே திருப்பி வந்து நிக்கிற? இப்பதானே கிளம்பினேன். அதான் இப்பவே வந்துட்டேன். என்னடா ஓடுற?
இதெல்லாம் காலேஜா போறதுக்கு? அனுசுயா இங்க வந்து பாருமா யார் வந்திருக்கான்னு. அடே நீங்களா? ஆம் நானே தான். என்னது உடனே திரும்பி வந்துட்டீங்க? ஆமா உடனே வந்துட்டேன். ஆமா போகும்போது பொட்டியோட தானே போனீங்க? பொட்டி தொலைஞ்சு போச்சு. பொட்டி தொலைஞ்சு போச்சா? ஏண்டா குதிரை வண்டியில நீ போனே, அது எப்படி பொட்டி தொலையும்? குதிரை வண்டியில போன வண்டி கொடை செஞ்சுதா, பொட்டி தொலைஞ்சு போச்சா? சௌகரியமே சரியில்லையா, அதான் திருப்பி வந்துட்டேன். ஆமா போகும்போது வேஷ்டியோட தானே போனீங்க, இப்ப பேண்டோட வந்து நிக்கிறீங்க? வேஷ்டி கரெக்ட், வேஷ்டியோட போனல. அது ஒண்ணு இல்ல, குதிரை வண்டி கொடை செஞ்சுதா, குதிரை மிரண்டு போய் வேஷ்டியை தின்னுடுச்சு. பயப்படாத, வேஷ்டியை மட்டும் தான் தின்னுச்சு, வேற வழி இல்ல. குதிரை வண்டிக்காரங்கிட்ட பேண்ட் ஷர்ட் வாங்கி மாட்டிட்டு வந்தேன். பாரு குதிரை வாசம் அடிக்கும், பாரு பாரு பாரு. நினைச்சேன், அந்த கழுதை எதிர வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. அந்த கழுதையை பத்தி பேசுறா, இந்த கழுதை யாருன்னே தெரியலையே. பரவாயில்ல, சுமாராவே இருக்கா. தங்கச்சி. என்னது தங்கச்சியா? அக்கா. ஐயோ அக்காவா? பாத்தீங்களா? பாத்துட்டேன். டாடி மம்மி என்னையே. என்ன தாலி கட்டின பொண்டாட்டி அம்மாவா? ஐயோ தாலி கட்டின பொண்டாட்டியா? ஆமா, அது வந்து தாலி கட்டி ரொம்ப நாள் ஆச்சா, அதான் மறந்து போச்சு. சீ போங்க. ஆமா நீங்க கழுதன்னு சொன்ன சாவித்திரி தானே? சாவித்திரியா? எந்த சாவித்திரி? அதாங்க தமிழ் வாத்தியார் தனிகாச்சலம் பொண்ணு, அடிக்கடி வந்துட்டு போமே. மெட்ராஸ்ல வந்திருக்கே, மார்க்கண்டேய பைத்தியம், கோவக்கா பாவக்கா. பாவக்கா கோவக்காவா? சாவித்திரியா? அவ இங்கயா இருக்கா? ஆமா நம்ம பெட்ரூம்ல தான் இருக்க. சாவித்திரி சாவித்திரி நில்லுங்க, பொம்பளைன்னா எப்படி பறக்குறீங்க? ஏமா அவனே குதிரை வண்டி குறைச்சாஞ்சு குழம்பு போயிருக்கான், அவங்கிட்ட போய் சாவித்திரிக்கு சொல்லிட்டு இருக்கே. போமா போய் உள்ள போய் ஒரு கப் காப்பி கொண்டாமா. போமா போங்க. போமா போடா போடி. நீ செமினாருக்கு போகலையே, காலேஜ்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? செமினார் காலேஜ் இல்ல, நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிறேன். ஹெட் மாஸ்டர் என்ன வளர்றான்? இவனுக்கு உடம்பு சரிபட்டு உள்ள போடுது. கண்ணப்பா பக்கத்துல ஜெயராம ஜோசிட்ட போய் விபூதி வந்துச்சு வந்துடுறேன், நீ இங்கே இரு. இந்தாங்க. டீ ரொம்ப பிரமாதம். இது காஃபிங்க. இருந்தாலும் பிரமாதம். நீங்க இங்க இருங்க, நான் சிட்டுக்குருவி அம்மன் கோயிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். ஏன்னா உழைச்சு எழுந்து வந்திருக்கீங்களே. இத பாருங்க, அர்ச்சனை என் பேர்ல வாங்க, அம்மன் பேர்லயே பண்ணிடுங்க. டேய் குமார் இங்க வாடா. குமார் யாரு? உங்க பையனா? உங்களுக்கு எவ்வளவு பசங்க? ஐ மீன் நமக்கு எவ்வளவு பசங்க? என்ன? பரவாயில்ல, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வந்து இன்னைக்குவோம். ஐயோ வளரி கொட்டுறார். சாவித்ரி இந்த ஊர்ல தான் இருக்கியா? அடிக்கடி வந்துட்டு போறதா சொல்றாங்க. அப்படின்னா நீ அக்கம் பக்கத்துல தான் இருக்கணும். நானே போய் தேடுறேன். ஏண்டா நீ இன்னும் போகலையா? நீ நினைத்தால் அடிக்கடி மேலே வந்து விடுகிறாய், அதனால் உன்னுடனேயே சில நாட்கள் தங்கி நீ மேலே வராதபடி பார்த்துக் கொள்ள சொல்லி இருக்கிறார் எங்கள் பிரபு. ஆஹா, அப்ப இங்கே இருங்க. எங்கே போகிறாய்? போச்சுரா, அவசரம் பிடிச்ச மாதிரி சாக போறேன்டா. உங்களுக்கு என்னடா வந்தது? அதுதான் கூடாது, கூடவே கூடாது. நீ எங்கு சென்றாலும் உன் பின்னாடியே வரும். டேய் டேய், இந்த மாட்டுக்கொம்போட என் கூட வந்தா பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்கடா. கவலை வேண்டாம் மனிதனே, நாங்கள் யாரு கண்ணுக்கும் தெரியவே மாட்டோம். சரி வாங்க. சார் சார், தனிகாச்சல சார். யாரு? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? நாளாச்சா? என்ன கணப்பன், நீங்க என்ன ஊருக்கு போலியா? ஊருக்கா? சாவித்திரி என்ன உனக்கு அடையாளம் தெரியல? நான் தான் மார்க்கண்டேயன், அனுசுயா வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டேன்.
மன ஆறுதலுக்காகத்தான் நான் உங்களை மார்க்கண்டேன்னு சொல்லிட்டு இருந்தேனே தவிர நீங்க கண்ணப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி அனுசயாவுக்கு துரோகம் செய்யலாமா? ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க போயிடுங்க கண்ணப்பன். கண்ணப்பன் கண்ணப்பன் சத்தியமா சொல்ற சாவித்ரி, நாம மார்க்கண்டேயன் தான். வா, நாம இங்க ஓடி போயிடலாம். ஓடி போயிடலாமாவா? ஓடினா ஓடியே இல்ல, பஸ்லயோ ட்ரெயின்லயோ தான். இந்த எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அனுசயாக்கு முன்னாடி என்ன வெறுக்கிற மாதிரி நடிச்சீங்களா? சாவித்ரி, தயவு செஞ்சு வண்டியூர் தெப்ப குளத்துக்கு வா, அங்க எல்லாத்தையும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் என்ன நம்பு சாவித்ரி. நோ, நான் எங்கேயும் வர தயாரா இல்ல. போங்க முதல்ல. யாருகிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? அடட, கண்ணப்ப சாரா? சார், என்ன நீங்களே என்ன கண்ணப்பன்றீங்க? என்ன உங்களுக்கு தெரியலையா? அவரோட என்ன பேச்சு? அவர் ஏதோ தப்பான எண்ணத்துல வந்திருக்காரு. அவர் கூட பேச நான் விரும்பல. சார் சார், மார்க்கண்டேயா